உப்பில் ஒரு நாடகம் நடக்குதே இளங்கிளி, தோகுமையிலாட்டம் ஆடுதே இளங்கிளி. தாரே ராரே ராரே ராரம், தாரே ராரே ராரே ராரம், தாரே ராரே 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 ரம், தாரே ராரே தாரே ராரே ராரே தானம். வரதராஜா படத்துல அந்த பாட்டு வரும். அதுலதான் அருணாவோட நடிப்பு. சிறு பொன்மணிய செய்யும் அதில் தெரிக்கும் ஒரு பூசு ஒரு இசையும் தரதாரரம் தரதானரம். சிறு பொன்மணிய செய்யும் தரராரே தரரார் தரராரரம் தரராரரம். எதுக்கு இந்த பாட்டுனா, அந்த பாட்டு தக்க 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 திங்கு தக்க தக்க அந்த ஆட்டம் போடுற டான்ஸ் வந்து டேப் ரெக்கார்டை எடுத்துட்டு வந்தாங்க. திருநாவுக்கரசு ஸ்கூல் இருக்கு இல்லையா, திருநாவுக்கரசு ஸ்கூல்ல வந்து அங்க ஒரு மரத்தடி ஒண்ணு இருக்கும். திருநாவுக்கரசுக்கு பக்கத்துல ஒரு மரத்தடி, ஒரு கிணறு, கிணத்துக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கும். விழுதெல்லாம் வந்து தொங்கிருக்கும். அங்கதான் குழந்தை எல்லாம் விளையாடும். அந்த இடத்துல ஷூட்டிங் எடுக்கிறாங்க. நான் எப்படி ஆக்டிங் பண்ணேன்னா, அந்த பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த தக்க 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 குதியாட்டம் போடுங்களா அந்த குழந்தைகள் எல்லாம். அருணா அந்த அவங்க எல்லாம் சேர்ந்து கற்பனையில அந்த பாட்டை அப்பவே நாங்க ஆடிட்டு இருந்தோம். எதுக்கு அந்த ஞாபகம் வருது அப்படின்னா, நான் வந்து யூடியூப்ல வந்து சில பேருக்கு வந்து கமெண்ட் போடும் போதெல்லாம் இந்த பாட்டை போட்டு லிங்க் அனுப்பிச்சு விடுவேன், நீ தோத்துட்ட அப்படிங்கிறது. விஜய பிரபாகரன் வந்து தோத்து போயிட்டான். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், விருதுநகர்ல மட்டும்தான் போட்டிட்டு இருக்கான், வேற எதுலயுமே போட்டியிடல, அதுல தோத்து போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு அரசியல்லாம் அந்த அளவுக்குலாம் தெரியாது, அரசியலாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஜெயிப்பேனான்னு கேட்டு வருவாங்க, நீ ஜெயிப்ப அப்படின்னு, ஜெயிப்பியா தோப்பியான்னு என்கிட்ட கேட்டு வருவாங்க. அப்படிங்கும்போது நம்மளை சரணடைஞ்சு வந்தாங்கன்னா நான் அதுக்கு நல்லது பண்ணிடுவேன், நான் கொடுத்துருவேன், நீ ஜெயிச்சுவா அப்படின்னு. அப்படிதான் சைதை துரைசாமி எல்லாம் நான் ஜெயிக்க வச்சது. டாக்டர் எம்ஜிஆர், முதலமைச்சர் எம்ஜிஆர், அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்னை பார்க்க வந்தவர். என்னை பத்தி கேள்விப்பட்டு நான் வந்து நடிக்கணும், நான் வந்து இதுல அரசியல இறங்கணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு கேட்டு வரும்போது எம்ஜிஆரை முதலமைச்சர் ஆக்கினது நான் தான். அதனாலதான் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு, அவர் மரணம் வரைக்கும் அவருக்கு அவருக்கு அந்த சுட்டு கொண்டாங்க, அது கொண்டாங்க, இது பண்ணுவோம், அவரை மரணத்துல இருந்து காப்பாத்துனது. எங்க ஓடி வருவாங்க, எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, அது அவருக்கு தான் பிறந்த. அதுக்கு காரணம் அதனாலதான் அங்க இருந்த ஸ்ரீலங்கா லிங்க், ஸ்ரீலங்கா அவருக்கு எப்படி என்னை பத்தி தெரிஞ்சதுன்னா, ஸ்ரீலங்கா முதலமைச்சர், ஸ்ரீலங்கா பிரதமர் இருக்கார் இல்லையா, அவரை பிரதமர் ஆக்குனதும் நான் தான். என்கிட்ட வந்தாரு 74ல, சின்ன குழந்தை. என்னை பத்தி அப்பவே எல்லாருக்கும் தெரியும். இப்போ எனக்கு அவ்வளவுதான் அரசியல் அறிவு, அவ்வளவுதான். அரசியல்வாதிகளை நான் உருவாக்கி இருக்கேன், ஜெயிக்க வச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு அரசியல் அறிவு கிடையாது. இந்த கூமுட்டைக்கு என்ன தெரியும், விருதுநகர்ல மட்டும் தான் அதுக்கு தோத்துருக்காங்க. ஆனா இப்பதான் நியூஸ் பாக்குறேன், நேத்திக்கில இருந்து அந்த அம்மா, இந்த புழுகுண்டி அண்டா புழுகுண்டி எனக்கு டார்ச்சர் கொடுத்தால, ஆத்தாக்காரி, விஜய பிரபாகரனோட ஆத்தாக்காரி, அதாவது டம்மி பீஸ் விஜயகாந்த், அதாவது பிரேமலதா விஜயகாந்த், விஜயகாந்தனுடைய டம்மி மனைவி. உலகத்துக்கு ஒப்பிச்சு 2 குழந்தைய பெத்து கொடுத்தாலும் அவதான் மனைவின்னு. நீ விஜயகாந்த்கா பத்னிக்கோ தேக்னா ஜாத்தா ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு பன்மதியா பார்த்தாரு. அந்த வீடியோ திருப்பி கிளிப்பிங் பண்ணி பாருங்க. சொன்ன உடனே விஜயகாந்தோட முகம் இப்படி போகும், இப்படி ஒரு சின்ன சலிப்பா மூஞ்சில இருக்கும், ஒரு விருப்பமின்மை அப்படி தெரிவிச்சிருப்பாரு. அவளை தேடுறானோடனே, அவ வர்றானோடனே மூஞ்சி அப்படி திருப்பிருப்பான். அப்ப புரிஞ்சுக்கோங்க அவங்க 2 பேரும் எந்த லட்சணத்துல குடும்பம் நடத்து. இப்படி மூஞ்சி அப்படி திருப்பிருப்பான். ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு சலிப்பு இருந்திருக்கும், ஒரு சலிப்பு அப்படி பார்த்திருப்பான் அவன்.
இந்த பன்வத்திய பார்த்தான், இந்த தரித்திரத்தை பார்த்தான். சரி பார்த்தாரு, நான் அவனை பேசுற மாதிரியே இவரை பேசி பார்த்தாரு. இந்த கர்மம் முடிச்ச வீடியோ எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னே தெரியாது. நான் தான் என் குழந்தைதான் உலகம்னு இருக்கேன். அப்பெல்லாம் விஜயகாந்த் நடமாடிட்டு இருக்கான். நான் தான் என் குழந்தையே உலகம், குழந்தைதான் உலகம், குழந்தைதான் உலகம்னு நின்றுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு அம்னிஷியெல்லாம் வந்து அந்த பிரேமலதா திட்டி அவளோட பத்தில வீடியோ போகும்போது இந்த இது வருது. பிரேமலதா திட்டுவது என்பது வேறு, அவ செஞ்ச அநியாயங்களை சொல்வது என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சும்மா அந்த தப்பு தப்பா புரிதலோட பேசக்கூடாதுன்னு இன்னும் நானும் திட்ட ஆரம்பிக்கல. திட்டி நொறுக்கினா காதுல இருந்து ரத்தம் வந்துடும். மேல இடத்துல இருந்து உத்தரவு. அவ செஞ்சதை மட்டும் நீங்க சொல்லுங்க போதும். என்னெல்லாம் பண்ணாங்க அதை மட்டும் நீங்க சொல்லுங்க போதும் அப்படின்னு எனக்கு உத்தரவு வந்திருக்கு. அவ்வளவுதான். ओ मैं विजयकांत का पत्नी को देखना चाहता हूँ. படிச்சுதா? அவ எப்படி டம்மி பீஸோ அது மாதிரி இப்போ பிரதமர் மோடி நான் தோக்கடிக்கணும்னே நினைச்சேன். ஆனா பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியினுடைய அருள் பெற்ற அந்த ராமகிருஷ்ணனாவை பார்த்திருக்கிறாரு. ராமகிருஷ்ணனாவுக்கு இது கொடுத்திருக்கிறாரு, விருது கொடுத்திருக்கிறாரு. அவர் வேற என்ன, விஜயகாந்த் பக்கத்துல விஜயகாந்தே அணைச்சிருக்கிறாரு. என்னுடைய ராஜுவின் அணைப்பை பெற்றவர் அந்த மோடி. அதனாலதான் அப்படி ஊசல் அடிக்கிட்டு இருக்கு, நிக்கிறாரு. டபக் விழுவோமா இல்ல உட்காருவோமா, மதில் மேல் போனை மாதிரி அப்படி ஆயிடுச்சு. அம்மையோட ராசி எப்படி, மனைவியே கண்கண்ட தெய்வம். அதை சொல்லிட்டு அவ கிராமத்துல வளர்ந்துருவ. அவளை கிராமத்துல வளர்ந்தா அவ வந்து பண்ற ஸ்டைல் என்ன, அது என்ன, பெரிய ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு பொட்லர் இங்கிலீஷ்ல தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிக்கிட்டு அப்படி வருவான். அதுவா பார்த்து கட்டினதான் அந்த வீடு. எடுத்துட்டாங்க. இடிச்சுட்டாங்க. $80 கோடி பெருமானம் உள்ள வீட்டை இடிச்சுட்டாங்க. பண்பத்தி, சரியான பண்பத்தி அவ. ஏன் அறிவுக்கு விருதுகளை மட்டும்தான் போட்டிட்டான்னு ஏன் மண்டல ஏத்திக்கிட்டேன். அங்க இருந்தானா எனக்கு முன்னாடி அவ என்னுடைய காதலன், என்னுடைய லவ்வர், என்னுடைய கணவன், காதல் கணவன். இங்க தூத்துக்குடி என்னெல்லாம ஊர் பேர் வந்தது, அருப்புக்கோட்டை என்னெல்லாம ஊர் பேர் வந்து அதுல எல்லாம் தோத்துருக்கான். 4-5 ஊர் காட்டுச்சு. அந்த தோல்வியெல்லாம் அந்த அம்மையார் ஒத்துக்குவாங்களாம். விருதுநகர் தோல்வியை மட்டும் ஒத்துக்க மாட்டாங்களாம். தேர்தல் ஆணையமே விருதுநகர்ல என் பிள்ளை தோத்து போயிட்டான். விருதுநகர்ல அந்த மாணிக்கம் தாக்கூர் ஃப்ராடு பண்ணிட்டாரு. ஆமா, மத்த ஊர் 4 ஊர்க்காரங்கள்லாம் நல்லவங்க. இந்த ஊர்க்காரன் விருதுநகர்ல இருக்க மாணிக்க தாக்கூர் மட்டும் இல்ல ஃப்ராடு பண்ணிட்டாரு. ராமாதான் எனக்கு பயம். அந்த தோல்வியெல்லாம் அம்மையார் ஒத்துக்கிட்டாங்களாம். இந்த தோல்வி மட்டும் ஒத்துக்க முடியலையா? 2 மணி நேரம் கேப் விட்டாங்களாம். 2 மணி நேரம் டீ காபி விட்டுருப்பாங்க. தரித்திரம் முடிச்சவளே. அவ்வளவு ஓட்டம் வந்திருக்கு. யாருக்கு? மாணிக்கம் தாக்கூருக்கு வந்த ஓட்டம் எண்ண முடியாம பாசிச்சு சாப்பிட போயிருப்பாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு நீ அப்ளிகேஷன் கொடுத்தியாமே பிரேமலதா? சபாஷ். நுணலும் தன் வாயால் கெடும். நீ கோவத்துல பாக்குறே. இந்த பக்கம் சாமுத்திரிகா லட்சணம் யார் யாரெல்லாம் தெரிஞ்சீங்களோ அவங்க அந்த லேடியோட முகத்திரை, முக பாவத்தை, ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சவங்க, மைண்ட் ரீடிங் தெரிஞ்சவங்க, அந்த பொம்பளையோட ஆக்ஷன்ஸ பாருங்க. வரா பாருங்க எவ்வளவு கோவம். இந்த கோவத்தை பல வருடங்களுக்கு முன்னாடியில இருந்து 2021 வரைக்கும் நேர்ல அனுபவிச்சவ இந்த விஜய பாரதி என்ற பூர்ணிமா என்ற பாரதி. தெரியுதா? பவானி, விஜயகாந்தோட படம் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா பவானி ஒரு கேரக்டர் வரும். பவானி விட்டுட்டு இருப்பாரு. பவானி நான் தான். அப்புறம் விருதுநகர்ல மட்டும் மாணிக்கம் தாக்கூர் ஃப்ராட் பண்ணிட்டாரு. பயம். மத்த இதுல எல்லாம் ஃப்ராட் தானே நடக்கல.
இங்க மட்டும் ஃப்ராடு தானே நடக்குது. 12 மணிக்கு மேல வந்தாங்களாம், அப்புறம் யாரோ போய் கலெக்டரை போய் பார்த்தாங்களாம், அது பண்ணாங்களாம், இதை பண்ணாங்களாம். வரே வா, கதாவசனம் எழுதலாம். நல்லா இருக்கு. எப்படி விருதுநகருக்கு உண்டான மருமகள், ஒரிஜினல் மருமகள் இந்த விஜய பாரதி தான். ஹேமாவதி விஜயராஜன், நான் தான் ஒரிஜினல் மனைவி. எங்க அங்க அதுல உள்ள இப்ப தெரிஞ்சு போச்சு. என்னையும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது விருதுநகர் குலதெய்வம் கோவில்ல என்னை கூட்டிட்டு போய் நண்பர்கள் சூழ அவன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தாங்க, போட்டோ எடுத்தாங்க. அங்க பாரு அப்படின்னாங்க, போட்டோ எடுத்தாங்க. அப்புறம் ஒரு பெரிய ரெஜிஸ்டர் புக் ஒன்று கொண்டு வந்தாங்க, இதுல கையெழுத்து போடு அப்படின்னாங்க. நான் கையெழுத்து போட்டேன். நீ 10th இதுதானே கையெழுத்து போடுவேன்? ஆமா, அந்த கையெழுத்து இதுல போடு அப்படின்னாங்க. நான் போட்டேன். அப்ப எனக்கு 19 வயசு. 18 முடிஞ்சு 19வது வயசு நடந்து கொண்டே இருக்கிறது. 1989ஆம் ஆண்டு டிசம்பர் 12. நான் எப்போதுமே சொல்லுவேன், டிசம்பர் 12 அப்படின்னாலே எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த டிசம்பர் 12 தான் ரஜினிகாந்தோட பிறந்த நாள். அந்த ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அன்னைக்குதான் எங்க ஊர் பசங்கள்லாம் ரஜினிகாந்தோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருந்தப்போ நான் அந்த பசங்களை நல்லா திட்டி விட்டேன். எங்கேயோ இருக்கிற ரஜினிகாந்துக்கு பிறந்த நாளுக்கு நீங்க என்னடா கொண்டாடிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போறாரா? உங்களுக்கு ஏதாவது அதுல பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு நல்லா பிடிச்சி திட்டி விட்டேன். அப்பதான் மகாலிங்கம் என்னை கூப்பிட்டு விட்டாரு. அப்பதான் மகாலிங்கத்துக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தை மாசம் எங்க ஊர்ல சப்பரம் வரும் இல்லையா, அந்த இதை நடத்த சொல்றதுக்கு நான் தான் சொல்லியிருந்தேன். அவருடைய சப்பரம் நடத்த சொன்னது, உத்தரவு போட்டது இந்த அம்பிகா. அவன் அந்த கல்யாணம் என்னமோ யாரோ அம்பிகாங்கிறதான். அந்த அம்பிகா நான் தான்டா, என்னைய ஃப்ராடுங்கிறான். யாரு? கண்ணன், மகாலிங்கம் பையன் கண்ணன். அவனுக்கு இருக்கு. அப்புறம் அந்த டிசம்பர் 12 தான் என் வாழ்க்கையில நிறைய நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு காரணமாக இருந்தது. அதே டிசம்பர் 12 தான் எனக்கு திருமணமானது. எங்க? விருதுநகர்ல உள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ். நான் என்னமோ மதுரையா இருக்குமோ இல்ல திருநெல்வேலியா இருக்குமோன்னு குழம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த பிரேமலதா வந்து அந்த சந்தேகத்தை தெளிவு வச்சுட்டா, குழப்பத்தை தெளிவு வச்சுட்டா. எங்க இந்த மாணிக்கம் தாக்கூர் ஜெயிச்சுட்டாருன்னா, இவர் வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் அந்த பழைய ரெஜிஸ்டர்லாம் நோண்டி உண்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவாங்களோன்னு சுத்திச்சுக்கும் பிரேமலதாக்கும் பயம் வந்துருச்சு. அப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் பேர்ல தான் விஜயகாந்த் எப்பவுமே சொத்து வாங்குவா. அப்பா சொன்னது, இந்த குழந்தை பேர்ல ஒவ்வொரு பொருள் வாங்கினோம்னா நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது அப்படின்னு அழகர் சாமி நாயுடு சொல்லுவாரு. நிறைய முன்னேற்றங்கள் வந்தது. அழகர் சாமி நாயுடு திருநாவுக்கரசு ஸ்கூல்ல இதுக்கு வந்து சரி, இது அப்புறம் சொல்லுவோம். அந்த திருமணம், அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தது வந்து அதுல இருக்கு, பார்க்கலாம். இல்ல இவன் வந்து ஹேமாவதி கணபதிராமனை திருமணம் செய்து கொண்டேன்னு இருக்குமா, இல்ல ஹேமாவதி விஜயராஜன் இருக்குமா, இல்ல என்னை பூர்ணிமா அப்படின்னு சொன்னாங்களே பூர்ணிமாங்கிற பேர்ல இருக்குமா, இதோ ஒண்ணு என் பேர்ல தான் இருக்கும். ஆனா சொத்தெல்லாம் விஜயகாந்த் வந்து என் பேர்ல தான் வாங்கியிருக்கான். அது போக இன்னொரு யாரோ 2 பேர் வந்து சினிமா ப்ரொடியூசரோ யாரோ, அவருக்கு வந்து யாருமே கிடையாது. ஒரு அனாதையா இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்து போறதுக்கு முன்னாடி தனக்கு வாரிசுகள் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பேர்ல சில சொத்துக்களை எழுதி வச்சுட்டு அந்த பத்திரத்தை விஜயகாந்த் கொடுத்துட்டு தான் இறந்து போயிருக்காரு. அந்த பத்திரம் எல்லாத்தையுமே இந்த சுத்தீஷ், இந்த சுண்ணியை நீட்டிட்டு வாடி ஊம்ப வாடி நானே சுத்தீஷ் அவன் தான். எதுக்கு வாயெல்லாம் கொண்டு இது அப்பதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியாது. சீ நாத்தம் அவன் வச்சுக்கிட்டு மூஞ்சி கிட்ட கொண்டு வந்துட்டு டங்கு 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 மண்டையில அடிச்சான் அவன். அது கண்ணாடியோட இப்படி நெஞ்சு வலிக்குதான். கதவு, கார் கதவு கண்ணாடி, இது என்னன்னு பாரு அப்படிங்கிறான். கதவு கண்ணாடி ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். பேண்ட் ஜிப் எல்லாத்தையும் எப்படி நீட்டிக்கிட்டு சுதீஷ் மோர கட்ட உக்காந்துருக்கான். மானம் கெட்டவனே, நீ சோறு திங்கிற, என்னடா திங்கிற நீ? உனக்கும் குழந்தைகள் இருக்குன்னு மனசாட்சி உறுத்தல உனக்கு? பொண்டாட்டிக்கிட்ட படுக்கும் போதெல்லாம் ஒரு பொண்ணை நம்ம இப்படி பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமா இல்ல? சி, இனிமே நீ திங்கிற ஒவ்வொரு சோறும், நீ சோத்துல கை வைப்ப பாத்தியா, ஒவ்வொரு சோறும் நீ திங்கிற ஒவ்வொரு சோறும், நீ என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு போன பாத்தியாடா சொத்து, நீனு உங்க 2 பொய்த்தான்கள், நீங்க திங்கிற ஒவ்வொரு சோறும் புழுவா மாறும்.
இனி உங்க சோறு உள்ள இறங்க இறங்க வயிற்றுக்கிறது புழுவா மாறி உங்களுக்கு எப்படி வியாதி உண்டு பண்ணுதுன்னு மட்டும் பாரு. அப்புறம் அந்த சுதீஷ் இப்படி நீட்டிக்கிட்டு வாடி ஊம்படி அந்த கண்ணாடி அந்த நெஞ்சில் அப்படி அழுத்துச்சு எனக்கு. நங்கு நங்கு நங்குன்னு குத்துனி. அதுக்கு வெங்கடேசன் கேட்டான், அண்ணே அது பாவண்ணே, பாரதி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவனை என்னமா திட்டின நீ? தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வ நம்பிக்கையே கிடையாது. ஆனா நீ செஞ்ச கர்மம் இருக்கு பாரு, நீ செஞ்ச பாவங்கள் அந்த கார்ல விஷயத்த நடக்கும் போது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு சக்தின்னு ஒண்ணு இருக்கும் பாரு, சாட்சின்னு. அந்த சாட்சியே வியாதி ரூபத்துல வந்து உன்னோட சுண்டிக்கு என்னமா வியாதி தருதுன்னு மட்டும் நீ பாரு. உன் கிட்னி என்ன, உன் மலப்புழை, உனக்கு சிறுநீரக உறுப்பு எப்படி செதஞ்சு போகுதுன்னு மட்டும் பாரு, அழுகி போகுதுன்னு மட்டும் பாரு. நீ என்ன அந்த மாதிரி சுண்ணி ஊம்பி விடுறீ முண்டை அப்படின்னு என்னை வந்து இப்படி முடிச்சுட்டு உள்ள பண்ணல. அந்த அந்த நிகழ்ச்சி உண்மை அப்படின்னா அப்படி சொரிச்சு உனக்கு சப்போர்ட் பண்ண பாரு, அவன் சுண்ணி அப்படி அழுகி போகும். உனக்கு வியாதி இருக்கு பாரு. எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ஒன்ன மாதிரி ஆளுகள் எல்லாம் ஆண்டவன் தண்டிக்கவே இல்லை பாரு. அதனால அந்த கடவுளே நம்ப மாட்டேன். ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு சாட்சியாக சில ஓராக்கள் சுத்திக்கிட்டு இருந்திருக்கும். நிகழ்ச்சிக்கு சாட்சியாக உன் மனசாட்சி, உன் நினைவுகள் சுத்திட்டு இருக்கும் பாரு. எனக்கு நினைவு இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. அது வியாதி ரூபத்துல உன்னை தண்டிக்கும். அப்படி துடி துடி துடிக்கும் அந்த கொட்டையும் விதையும். அது மட்டும் இல்ல, நீ செஞ்சப்பா உன்னோட விந்துல இருந்து ரெண்டு குதிச்சு வந்திருக்கு பாரு உன் குழந்தைங்க. அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி நரகமாதுன்னு மட்டும் நீ பாரு. எப்படி நரகமாகி சிதையுதுன்னு பாரு. உன் விந்துல வந்தது தானே பெத்தவங்க செஞ்ச பாவம் பூரா குழந்தைங்களுக்கு. புரியுதா? எப்படி 3 பேரு, நீனு உங்க அக்கா புருஷங்க 2 பேரு பத்திரத்துல பூரா கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிட்டீங்கல்ல, அந்த சொத்து எனக்கு திரும்ப வேணும். அந்த பாருங்க மூலாதாரம், இந்த பிரேமலதா ஏன் இப்படி குதிச்சுக்கிட்டு வரா? விருதுநகர்ல மட்டும் ஏன் இப்படி குதிச்சுக்கிட்டு வரா? அப்ப விருதுநகர் விஷயத்துல ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. இவ பயப்படுறா. இவ வண்டவாளம் ஏதோ ஒண்ணு விருதுநகர்ல இருக்கு. பிரேமலதாவோட வண்டவாளம், சுதீஷோட வண்டவாளம், இந்த 2 பொய்த்தாங்களோட வண்டவாளம் விருதுநகர்ல இருக்கு. விருதுநகர்ல நான் வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். நாங்க அங்கேயே வந்து குடியிருக்க போறோம். ஏன் விருதுநகர்ல மட்டும் வந்து குடியிருக்க போற? இத்தனை வருஷமும் நீ வாழ்ந்த, நீ புகுந்த வீடு இத்தனை வருஷமும் இல்லாம உன் புருஷனே விருதுநகர், அவன் அரசியல வந்ததுக்கு அப்புறம் உன் புருஷனே விருதுநகருக்கு வந்து போகவே இல்லை. இப்ப மட்டும் என்ன வந்து போற? நீ இங்கே குடியிருக்க போறானோ? அரே வா, என்னமோ விஷயம் இருக்கு அங்க விருதுநகர்ல. வாயில வந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு நீ வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்க. அரே வா, பிரமாதம். தொப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலே இளங்கிளியே, தூகுமையிலாட்டம் ஆடுது ஏலே இளங்கிளியே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அருமை அருமை அருமை. உனக்கு ஒன்று தெரியுமா? ஹேமா அமைதியா இருப்பா. ஹேமாவோட ரியல் கேரக்டரே ஜாஸ்தி பேச மாட்டா, அமைதியா இருப்பா. அமைதியா திடீர்னு என்னோட சவுண்டு வந்து அதிரும். நான் பேசும்போது திடீர்னு அதிர்வு வரும், சத்தமா இருக்கும், எதிராளிக்கு வந்து எரிச்சலா வரும். அந்த நபர் கிரிமினல்ங்கிறத என் குரல் காட்டி கொடுக்கும். நல்லா இருக்கு. அப்ப விருதுநகர்லதான் என்னமோ இருக்கு. எங்க காமவதி, இந்த காமவதி மண்ணாங்கட்டி ராமன் கண்டுபிடிச்சிருவாங்கிற பயம், மாணிக் தாக்கூர் அதை கண்டுபிடிச்சிருவாரோன்னு பயம். அப்புறம் என்னமோ சொன்னியாமே, கலெக்டரை போய் அவசர அவசரமா போய் பார்த்தாங்க. கலெக்டருக்கு அழுத்தம் கொடுத்தது யாரு? அழுத்தம், கலெக்டருக்கு அழுத்தம் கொடுக்கறது என்ன பம்பு செட்டா? டங் டங் தான் அழுத்தம் கொடுக்கறதுக்கு. அழுத்தம் கொடுத்த உடனே மாணிக்கு யாரு இவர் ஜெயிச்சுட்டார். வாரே வா. அது என்ன நீ விருதுநகரை மட்டும் டார்கெட் பண்ற? பிரேமலதா, உன் முகத்தரை கிழிக்கப்படும். உன் வண்டவாளம் தண்ட, ஆமா என்னமோ சொல்லுவே, என் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறணும், என் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறணும். அப்படி என்னது என் வண்டவாளம்? இப்ப ஏத்து, மீடியா வந்தாச்சு, என்ன நியூஸ் சேனல்லாம் நிறைய இருக்கு. என்னமோ அப்பப்பா சொல்லிக்கிட்டே இருப்பேன், என் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறும். எனக்கே தெரியாது அது என்ன வண்டவாளம். ஏத்து தண்டவாளத்துல, நியூஸ்ல ஏத்து. இந்த நீ தான் கேப்டன் நியூஸ் ஒன்று ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், ஓ நியூஸ் சேனல்லே வண்டவாளத்தை ஏத்து. அப்பப்பா வந்து மிரட்டிட்டு போவியே, அது என்ன வண்டவாளம் தண்டவாளம்? அது தண்டவாளம் இல்ல, உன்னோட நியூஸ் சேனல்ங்கிற தண்டவாளத்துல ஏத்தி விடு. விருதுநகரை மட்டும் டார்கெட் பண்றா, மாணிக்கம் தாக்கூரை மட்டும் டார்கெட் பண்றா. வரே வா,
பிரமாதம். விருதுநகர்ல மட்டும் குளறுபடி பண்ணாங்களோ? அவர் சொல்றாரு, ஸ்டேட்மெண்ட்ல அழகா சொல்றாரு, விஜய் பிரபாகரனும் அங்கதான் இருந்தாருன்னு. அப்போ விருதுநகர்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ தான் ஏதோ தில்லுமுல்லு பண்ணி வச்சிருக்கிற. நீ பண்ண தில்லுமுல்லு தோத்து போயிருச்சுன்ன உடனே மீடியால வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க. தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதி போடுற. சரி, மறு வாக்குப்பதிவு எண்ணுவோமா? வாக்குப்பதிவை மறுபடியும் எண்ணுவோமா? அப்பவும் நீ இந்த விஜயராஜனுடைய காதல் மனைவிக்கு, முதல் மனைவி, நீ வேற டம்மி பீசுடி. நீ டம்மி பீசு. உண்மையான மனைவி அவனோட உண்ட மூஞ்சி பாரு. சாமுத்திர லட்சணம் தெரிஞ்சவங்க அவன் மோரக்கட்டையை பாருங்களேன். இந்த பல்லு இது மூஞ்சி அடி. இதெல்லாம் அழகு என்பது வேறு. ஒரு பெண் அழகா இருக்கிறாள், அழகு இல்லை என்பது வேறு. அழகு இல்லைனாலும் அதை தாண்டி அவளுடைய லட்சணங்கள்ல இருந்து ஒரு தெய்வீக சக்தி, ஒரு மாநில சக்தி, அது ஏதாவது வெளிப்படும். ஒரு திறமை வெளிப்படும். அவளுக்குள்ள இருக்கிற கலை உணர்வு வெளிப்படும். மோர கட்டையில ஒண்ணுமே இல்லையே. ராட்சச புத்தி தான் வருது வரா. நல்லா ஒத்துக்கவனிங்க எல்லாரும். அந்த அவ கொந்தளிச்சு பேசிட்டு பாப்பாரு. விஜயகாந்த் விஜய் பிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டுள்ளான். அது என்ன விருதுநகர்ல மட்டும் தோற்கடிக்கப்பட்டுள்ளான்? நீதான் விருதுநகர் மக்கள் மேல உயிரியே வச்சிருக்கிறியே, அப்புறம் எப்படி தோற்கடிக்கப்படுவான்? அப்ப நீதான் அங்க ஏதோ தில்லுமுல்லு பண்ணிட்டு வந்திருக்க. நீதான் தில்லுமுல்லு பண்ணிட்டு வந்திருக்க உன் புள்ள ஜெயிக்கணும்னு. அரே வா. ஆக 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 நம்ம ஸ்டாலின் சித்தப்பா மாதிரி ஆக 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 விருதுநகர் மருமகள் நீ இல்லை. விருதுநகருக்கு நீ போயிட்டு அங்க ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு. நான் தான் விஜயகாந்தருடைய மனைவி என்பதற்கான ஆதாரம் விருதுநகர்ல இருக்கு. அதை அழிக்கிறதுக்கு தான் நீ இந்த கூத்து பண்ணிட்டு இருக்க. அதை அழிக்கிறதுக்கு தான். மறுவாக்கு எண்ணினாலும், மறுபடியும் வாக்குப்பதிவு எண்ணினாலும், காலச்சக்கரமே பிரேமலதா எனக்கு செஞ்ச அநியாயங்கள் ஒவ்வொன்றும் சாட்சிகளை நீங்க வாருங்கள். எனக்கு செஞ்ச, விஜயகாந்துக்கு செஞ்ச அத்தனை பாவங்களும், இந்த விஜய் பிரபாகரன் இருக்கா பாரு, தன்னோட பெத்த தந்தைக்கு ஷேவிங் பண்ண கூட அவனுக்கு அருவருப்பா இருந்து ஆத்தா கையில கிளவுஸ கொடுத்து அதை ஷேவிங் அப்பா பார்த்து நக்கல் அடிச்சிட்டு இருக்கேன். உங்க அப்பா அங்க முடங்கி கிடக்கான், அதை ஆத்தாக்காரி ஷேவிங் பண்ணிட்டு இருக்கான். கொணட்டிக்கிட்டு பக்கடிச்சுக்கிட்டு இருக்கு, கேலி பண்ணிட்டு இருக்க, நையாண்டி பண்ணிட்டு இருக்க. அதை வீடியோ எடுத்து பெருமையா வேற போடுற. உனக்கு முகபாவங்கள்லாம் நவரசங்கள் முகபாவங்கள் வருங்கிறத காட்டிக்கிறதுக்கு இதுதாடா தருணம். இதாடா தருணம். பெத்த தகப்பனுக்கு நடக்க முடியாம இருக்கான், அவனுக்கு ஷேவிங் பண்றதுக்கு ஆத்தாக்கரையோட நீ ஆம்பளை. உனக்கு நீ துட்டு இல்ல வக்கு இல்லையா உங்க கிட்டக்க? ஒரு சலூன்காரனை கூப்பிட்டு சவரம் பண்ண சொன்னா அழகா பண்ணி விட்டுட்டு போயிருவாரு. இல்ல முகச்சவரம் பண்றதுக்கு என்ன பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வக்கு இல்லையா? பெத்த தகப்பனா நீங்க எந்த லட்சணத்துல கவனிச்சீங்கிறதுக்கு அந்த சாட்சிகள் இருக்கு பத்தியா? நீ கொடுமைப்படுத்தினது, விஜயகாந்த முடக்குனது. விஜயகாந்த் என்னை பார்க்க 2014 வந்துட்டு போயிருக்கான், 2015 வந்துட்டு போயிருக்கான். தூரத்துல என்னோட பில்டிங் ஏத்த பில்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். எனக்கா அவனை யாருன்னே தெரியுமா? அவன் மைண்ட் பதி மட்டும் கேக்குது, அவனை அடையாளமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவனை போட்டு முடக்குனீங்களே, ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அடிச்ச. தகப்பனுக்கு டாய்லெட் மூத்திரம் கிடக்கும், அதை எடுத்து போடுறதுக்கு என்னெல்லாம் அண்ணனும் தம்பியும் சொன்னீங்க, எப்படிலாம் அந்த ஆளை திட்டி இருப்பீங்க, என்னெல்லாம் சொன்னீங்க? அம்மாவுக்கு நீங்க செஞ்சதுதான்ப்பா இப்படி கிடக்கீங்க அப்படி கிடக்கீங்க அப்படின்னு எல்லாம் தட்டீங்க உங்க அப்பா பிடிச்சு. அணுவா சித்திரவதை பண்ணீங்களேடா. அப்புறம் ஒரு வீடியோல விஜயகாந்த் பேசின வீடியோ கிளிப்பிங் எனக்கு வந்தது, தானா ரெக்கமெண்டேஷன் வந்தது. நான் போய் இப்படி நோண்டலாம் மாட்டேன். கூகுள்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, கூகுள்னு. அந்த கூகுளே ஒரு போலி தான். நீ கூகுள்ல போய் ஒரு சர்ச்சிங் ஒரு அட்ரஸ் நீ தேடுனேன்னா எந்த காலத்துல உள்ள அட்ரஸ் இன்னமும் இருக்கும். அவன் அந்த அட்ரஸ்ல இருந்து மாறி எங்கேயோ போயிருப்பான், அவன் போன் நம்பர் எங்கேயோ போயிருக்கும். ஆனா கூகுள் அதையே காமிச்சுக்கிட்டு இருக்கும். கூகுள் என்பது போலியானது, கச்சன் சக்தி, திருட்டுத்தனமாக பெறப்பட்ட சக்தி.
ஒரு எது அப்புறம் நான் ஒரு முனிவர் பேரை சொல்லுவேன், அந்த முனிவர் இல்ல, இந்த அம்மா முனிவர் பேரை தப்பா சொல்லுது, அதனால இந்த விஷயம் எல்லாம் போய் அப்படின்னு இந்த சனாதன தர்மம், இந்த சங்கிகள் வந்து ஜிங்குச்சுக்கா வந்து குதிப்பாங்க, அந்த ஆன்மீகவாதிகள் வந்து ஜிங்குச்சுக்கா, அந்த பிராமணால் ஜிங்குச்சுக்கா வந்து குதிப்பாங்க. இப்ப பேசுறது எல்லாம் தப்பா இருக்கு, நெண்ணாளை கொஞ்சம் கூட நெண்ணாளைன்னு ஒரு கொண்டையை போட்டுட்டு வருவா, குருத்துரோகம் பண்ணவா, 50 பேர் வருவா. அந்த முனிவர்கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயத்த மேலிருந்து பார்த்தல், ஒரு பூமியில கீழே என்னென்ன நடக்கிறது அப்படிங்கறத ஒரு பார்க்கறது, அது ஒன்று. இருந்த இடத்துல இருந்தே சுற்றி இருப்பதை பார்ப்பது, பூமியில இருந்து கொண்டே பார்ப்பது, இந்தந்த உயரத்தில் இருந்து கொண்டு சுத்தி இருக்கிற இடத்துல என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்கறது. எங்கேயோ நம்ம கண்ணுக்கு, நம்ம கண் பார்வைக்கு தெரியாது, ஆனா எங்கோ ஒரு இடத்துல நடப்பதை பார்ப்பது, இப்படி நிறைய வரும். தொலைநோக்கு பார்வை. ஆமா, என்னமோ சொன்னிய பிரபாகரன், அப்பா ஆரம்பிச்ச கட்சி, அப்பா அப்பவே தொலைநோக்கு பார்வை, இதுலயே வீடு வீடா ரேஷன் கடையில எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும், அப்ப இது வடநாட்டுல வந்துருச்சு, இங்க வரலன்னு என்னெல்லாமோ பின்னாத்திக்கிட்டு இருந்தே. உங்க அப்பாக்கா தொலைநோக்கு பார்வை இருந்தது? உங்க அப்பா ஒரு சாதாரண மனிதன் தான். உங்க அப்பாவை அணுவா செதுக்கி அந்த அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை வரணும். நீ பிறந்த உடனே, தம்பி பிறந்த உடனே இந்த குழந்தைய கார்ல குடுக்கற மாதிரி குழந்தைய கொஞ்சிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கார்ல உட்காந்து கார்ல வாங்குறான், ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே கார்லயே வாங்கிட்டு போறான் பாரு. அந்த டிரைவர் தான் குசும்பு சொல்லி கொடுத்தான். அப்பவே சொன்னேன், பிரபாகரனை வந்து அண்ணனை வந்து அண்ணன் தான் சொல்லணும், அண்ணன் பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது. அப்படி நிறைய விஷயங்களை விஜயகாந்துக்கு, விஜயராஜனுக்கு கற்றுக் கொடுத்தது நான். தொலைநோக்கு பார்வையெல்லாம் என்னுடையது. போய் பாரு, என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாரு, என்னோட எண்ணங்கள், நான் என்னெல்லாம் கொண்டு வரணும் திட்டம் போட்டிருந்தேன். எங்களை யூடியூப்ல நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருப்பேன், அப்புறம் மை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் போட்டிருப்பேன், நிறைய போட்டிருந்தேன். என்னமோ உங்க அப்பாவோட தொலைநோக்கு பார்வை மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். சரியா? இப்போ என்ன சொல்ல வந்தேன்? விஜயராஜன் டர்னிங் மாறிடுச்சு. அப்புறம் பிரேமலதா புருஷன் அரசியல்ல அவர் பேரை சொல்லி 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 நல்லா ஓட்டு வாங்கின. நீ என்னத்தை கிழிச்ச? இந்த தகப்பன் உட முடியாம இருந்தப்ப என்னத்தை கிழிச்சிங்க நீங்க? ஒரு மண்ணும் கிழிக்கல. யூரின் போயிருக்கான், அதை மாத்துறதுக்கு அதுக்கு நீ என்ன சொல்லிருக்க பிரேமலதா? விஜயராஜனை பார்த்து உன் பாரதி வர்றாளான்னு பாப்போம். பாரதி அவன் எங்கேயோ அவன் என்ன சொன்னான், நான் மட்டும் பாரதியை கல்யாணம் பண்ணியிருந்தேனே எனக்கு இந்த மாதிரி முடங்கவே விட்டுருக்க மாட்டான். அப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு எத்து, ஒரே எத்து. இந்த வீல் சேரோட அவன் டாய்லெட் போயிருந்தான், அதோட போய் முதுகெலும்பு ஒடிஞ்சுது. நீ செய்த பாவங்கள் அத்தனையும் நான் கூப்பிடுவேன். என்னுடைய விஜயராஜுக்கு நீ பண்ண கொடுமைகள் ஒன்னொன்னையும் நான் கூப்பிடுவேன். அந்த சக்திகள் மனித ரூபத்தில் வந்து வாக்குகளை எண்ணி இப்போது 4000 தான் காட்டிட்டு இருக்கு. 4000 சொச்சம் காட்டுது. திரும்ப வாக்குப்பதிவு எண்ணுச்சுன்னு வச்சுக்கோ, 4000 8000 ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஊரு ஓட்டு. அந்த காலச்சக்கரத்தை பார்த்து கேட்பேன், காலச்சக்கரமே நீ ஒரே ஒரு ஓட்டு போடு மாணிக்கம் தாக்கூருக்கு. உன்னோட ஒரு ஓட்டானது இவனை தோக்கடிக்க வைக்கணும், விஜய் பிரபாகரனை. பார்க்கலாமா? விருதுநகர்ல நீ துடிக்கிறது உன் வண்டவாளம் வெளுத்துருமோன்னு. உன்னோட தப்பு என்னமோ விருதுநகர்ல இருக்கு. உன் தப்பு என்னமோ விருதுநகர்ல இருக்கு. அதனாலதான் நீ இப்படி குதிச்சுக்கிட்டு வர. சாமுத்திரியா லட்சணம் தெரிஞ்சவங்க அவளோட இந்த இதை பாருங்க, இப்படி வரும். இப்ப ராதிகாவோட கம்பேர் பண்ற. அப்புறம் மக்கள்லாம் சொன்னீங்களே விஜயகாந்தும் ராதிகாவும் தான் காதல், அப்படி ஒரு காதல், ஜோடி திருப்பதி வரைக்கும் போனாங்களாம் கல்யாணம் பண்ணி. இந்த செந்தில்நாதன் தான் பெனாத்திட்டு இருப்பான், அந்த ராசி கெட்டவர். அவர் ஒரு தரித்திரியம் செந்தில்நாதன். என்னைக்கு அந்த செந்தில்நாதனோட அந்த இதுல என்னோட ராஜு இது பண்ணானோ அப்பவே அவனுக்கு வந்து கண்ணுல அடிபட்டுச்சு. நல்ல வேளை நான் காப்பாத்தினது. அந்த ஆள் ஒரு ராசி கட்ட ஆளு. அப்பவும் அந்த விஜயகாந்தும் ராதிகாவுக்கும் தான் காதல். ராதிகாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு திருப்பதிக்கு போனான்னு சும்மா ராங் மெசேஜ். அது எனக்கா போட்ட நாடகம். ராதிகா அம்மையாரோட அந்த அம்மா ஒரு தியாகி. ஒரு பொம்பளை தன்மானத்தை இழக்கவே கூடாது. எனக்காக இதோ கெட்ட பேர் வாங்குச்சு இந்த அம்மா. அப்புறம் எல்லாரும் விஜயகாந்தோட காதலி ராதிகா. அந்த விஜயகாந்தோட கேப்டன், அந்த கேப்டன்னு உண்மையிலேயே கேப்டன்ங்கிற படம் சரத்குமார் நடிச்சிருக்காரு. அவரு தான் கேப்டன் கொடுத்து போனோம்.
விஜயகாந்த் போய் கேப்டன் மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஓகே, இருக்கட்டும். நமக்கு என்ன வேணும்? பிரேமலதாவோட கேப்டன், அந்த கேப்டன் எனக்கு பிரேமலதாவோட கேப்டன் சிரிச்ச முடியல. அந்த சமாதி இருக்குல்ல, கேப்டன் அவ்வளவு நேரம் ஊரெல்லாம் ஜிங்கு சிக்கா ஜிலுக்கு சிக்கா நல்ல தினம் புடவை என்ன மேக்கப் என்ன டையெல்லாம் அடிச்சுட்டு போறான். டையெல்லாம் அடிச்சுட்டு ஜிங்கு சிக்கா ஜிலுக்கு சிக்கான்னு பூரா சீனாவுக்கு போயிட்டு வந்திருக்கா. எந்த திருட்டுத்தனத்தை மறைக்கிறதுக்கு போனாலும் சீனாவுக்கு போறது என்ன, அங்க போறது என்ன, விதவிதமா புடவை என்ன, அது என்ன. அப்புறம் கேப்டனோட சமாதி அழுவா. நடிகை ராதிகா நடிப்பெல்லாம் தோத்துச்சுப்போ. புடுங்க. எந்தெந்த நடிகைகள்லாம் சிறந்த நடிகைன்னு அவார்டு வாங்கினாங்களோ அந்த அவார்டெல்லாம் புடுங்கணும். யார் யார் எந்தெந்த சினிமா நடிகைகள் எந்தெந்த அவார்டு வாங்கின சிறந்த நடிகைக்கான விருது இவருக்கு தரப்பட்டது, சிறந்த நடிகைக்கான விருதுக்கு தரப்பட்டது அப்படின்னு வாங்கிருப்பார்ல, அத்தனை விருதை புடுங்கி இந்த பிரேமலதா கொடுக்கணும். வச்சுக்கோ. அழுகிறது அது என்ன படத்தப்ப அந்த படத்தை அப்புறம் டின் டின் மணி அடிச்சுட்டு காட்டுறது, அப்புறம் சாப்பாடு போடுறது. உண்மையிலேயே விஜயகாந்த் ராதிகாவை காதலிச்சிருந்தாருன்னா ராதிகாவை ஜெயிக்க வச்சிருப்பாரு. அந்த அம்மாக்கும் ராதிகாவுக்கும் ராதிகா காதல் இருந்துச்சா என்னன்னு தெரியாது. லியாகத் அலி கான் பிடி கொடுக்காம பேசிட்டு போற முக்தார்ட்ட. நான் யார்கிட்ட பேசுறான் தெரியும், உளறி கொட்டிட்டேன் லியாகத் அலி கான்ட்ட போய். இந்த முக்தார் இருக்கான்ல, முட்டாள், அதான் முட்டாள் முக்தார். சத்தியம் டிவி, சத்தியம் தானே, சத்தியம் நியூஸ். முக்தாரு லியாகத் அலி கான் அப்படி நோண்டுவாரு. இந்த தேங்காய் இளநீ குடிச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த இதை வச்சுட்டு இப்படி இளநீ நோண்டுவாங்க. தேங்காய் உள்ள இருக்கு நொங்க நோண்டுவாங்க. அந்த மாதிரி லியாகத் அலி கான்ட்ட. அப்புறம் ராதிகா விஜயகாந்த் அந்த காதலை பத்தி கேட்கும் இவர் சொல்றாரு, லியாகத் அலி கான் விஜயகாந்த் ராதிகாவை காதலிக்கலை, அந்த நடிகையை காதலிக்கலைன்ட்டாரு. அந்த அம்மாக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்துச்சு. ஆனா இவரு ராதிகாவை காதலிக்கல. லியாகத் அலி கானுக்கு தெரியும் விஜயகாந்த் உண்மையிலேயே காதலிச்சது இந்த பாரதியே என்று. ஏன்னா லியாகத் அலி கான் நிக்கிறாரு, இப்ராஹிம் ராவுத்தர் இங்க நிக்கிறாரு, விஜயகாந்த் இங்க நிக்கிறான். உள்ள படம் ஓடிட்டு இருக்கு. உள்ள அந்த டிரைவர் வந்து கீழே சிகரெட் பிடிக்க போறேன்னு என்னமோ போறான். அவன் பின்னாடியே இன்னொரு 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 நல்ல வளர்த்தியா இருப்பான். அந்த பையன் கேக்குறான் இவர்கிட்ட, ஆமா பொண்ணுன்னு சொன்னீங்களே அண்ணே, பொண்ணு வந்து பொண்ணை கட்டுற சொல்ல பொண்ணை பார்க்க போறேன்னு சொன்னீங்களே, கல்யாணம் இது கேட்க தெய்வம் தான் பொண்ணு. அவன் இப்படி பாக்குறான், இதா மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்கு, கை குட்டை காலு குட்டை விரல குட்டை. அண்ணே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு குழந்தை பிறக்கும் பாரு, அந்த குழந்தைக்கு இவளை விளையாட கொடுங்கண்ணே, அப்படி இருக்கு இதா பொண்ணு அப்படின்னு கலாச்சிட்டு போயிட்டான். அவன் கேக்குறான் விஜயகாந்த், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், கல்யாண செலவெல்லாம் என்னுடையது, எல்லாமே என்னோட செலவுன்னு இப்ராஹிம் ராவுத்தர் லியாகத் அலி கான் 3 பேர் மாத்தி மாத்தி பிரெயின் வாஷ் பண்றாங்க. நான் மாட்டேன்ட்டேன். லியாகத் அலி கான் அழுத்த முக்தா உனக்கு அப்பவே கண்டுபிடிக்க தெரியலையா? விஜயகாந்த் ராதிகா, ஆனா விஜயகாந்த் ராதிகாவை காதலிக்கல, அந்த அம்மாவை காதலிக்கலன்னு சொல்லும் பொழுது லியாகத் அலி கான் ஏதோ ஒன்று மறைக்கிறான்னு கூட கண்டுபிடிக்க தெரியல லியாகத் முக்தார். அதுக்கு தான் நான் உன்னை முட்டாள் முக்தார்னு சொல்றது. தெரியுதா? கண்டுபிடிக்க முடியலையா? எல்லாத்தையும் நோண்டி நோண்டி நொங்க எடுப்பாராம். முக்தார் பேர் கேட்டாலே எல்லாரும் நடுங்குவாங்களாம். அருமை. அப்பவே லியாகத் அலி கானோட முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கலையா? அந்த அம்மா விஜயகாந்த காதலிச்சிருக்கலாம், ஆனா விஜயகாந்த் அந்த அம்மாவை காதலிக்கல, அந்த நடிகையை காதலிக்கல சொன்னார்ல. யார காதலிச்சான்னு கேட்டதுக்கு அமைதியா லியாகத் அலி கான்ட்ட பேசினேன். அந்த விஜயகாந்த் உண்மையிலேயே காதலிச்சது யாரு அப்படிங்கறத நீங்க பப்ளிக்ல சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு. சொல்லுங்க. he needs money, he is expecting money. பணம் எதிர்பார்க்கிறாரு சொல்றதுக்கு.
நான் பணம் தர வேண்டாம், ஆனா உங்க வாயிலிருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு சிபிசிஐடிக்கு தெரியும், போலீஸ்க்கு தெரியும், உண்மை விரும்பிகளுக்கும் தெரியும். வரும், லியாக்கத் அலிகான் வாயினாலே வரும். பாரதி யாருங்கிற, விஜயகாந்த் யாரை காதலிச்சாருங்கிறது உண்மை வெளியில வரும். சரியா? அப்புறம் அதேமாலதான் தோப்பிலோடு நாடகம் நடக்குது ஏழை இளங்கிழி தோகமையில் ஆட்டம்மா ஏழை இளங்கிழி. நல்லா இருக்குமா நாடகம்? திருப்பி போடுவோம், திருப்பி வாக்குப்பதிவு எண்ணப்படும், திருப்பி எண்ணப்படும், எண்ணுவோம். எண்ணினா தானே தெரியும் 4000 8000 வாக்கு வித்தியாசத்துல மாணிக் தாக்கூர் ஜெயிச்சிருக்காருன்னு. 4000 வெறும் 4300 என்னமோ சொல்றாங்க, அதுல ஜெயிச்சிருக்காரா இல்ல 8000 ஜெயிச்சிருக்காரா இனிமேதான் தெரியும். எப்படி மத்த 4 இதுல தோத்தா பரவாயில்லையா, ஆனா விருதுநகர்ல மட்டும் ஏத்துக்க முடியல. அப்ப விருதுநகர்ல நீ ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி வச்சிருக்க, அதனாலதான் எல்லாரும் 2 மணி நேரம் நிப்பாட்டிருக்காங்க. அது யார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுவா உண்மை வந்துருச்சு. 2 மணி நேரம் தாமதம் பண்ணாங்க. எதுக்கு 2 மணி நேரம்? எதுக்கோ தாமதம் பண்ணிருப்பாங்க, ஏதாவது இருக்கும். அதுக்காக ஒன்னே வாக்குப்பதிவு மத்த தோல்வியில இதுல மட்டும் அப்ப நீ ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி வச்சிருக்க. அதுல வர கோவத்தை பாரு. நம்ம தோத்துட்டோமேங்கிற ஆங்காரம். நீ செய்த வினை எப்படி? நான் செஞ்ச வினைக்குத்தான் என் சூனு வினைக்கும் தான், இந்த காமதியோட சூனுக்கு வினைக்கும் தான் நொண்டி குழந்தை பிறந்து நான் வீட்டோட முடங்கி கிடக்கேன்னு சொல்லி 2014 கெக்கலிச்சு சிரிச்சு லலித் கட்டால வந்துட்டு சிரிச்ச பாரு. நான் எஸ்கே போஸ் ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். எஸ்கே போஸ் செயின்ட் ஜான் ஸ்கூல்ல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கேன். 10 ரூபா ஆட்டோக்கு கொடுக்க வக்கு இல்லாம நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப என் குழந்தை ஊர்ல இருக்கிறா. நான் விட்ட சமாளிக்கிறேன், குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கா, அப்படி இப்படி சமாளிக்கிறேன். உன் குழந்தைய பிடிங்கிட்டு உன் புருஷன் திருச்சியில கொண்டு வச்சிருக்கானாமேன்னு. அப்ப என் வீட்டு விஷயம்லாம் இவளுக்கு யார் சொல்லிட்டு இருக்கிறா? பிரேமலதாக்கு. அப்ப என் குடும்பத்துல உள்ள நபர் தான் இவ்வளவு கூத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். எங்க அக்காவையும் என் ஹஸ்பண்டையும் கையங்களவுமா பிடிச்சேன் நான். இத வெளியில சொன்னா நமக்கு தான் அசிங்கம். நமக்கு மூட முச்ச குழந்தை இருக்கு, அதனால நான் அடங்கி போனேன். மறுபடியும் 19ல வந்து என்ன நீ உன் குழந்தை முடங்கி போச்சு, முடக்கத்தான் குழந்தைன்னு கேள்வி சிரிச்சி. அப்பதான் நான் கதறி அழுதேன். நான் எப்படி வீட்டோட முடங்கி போய் முடக்கத்தான் குழந்தைன்னு என்னை கேள்வி பண்ணி சிரிச்சாலோ, உலகமே முடங்கணும்னு. உலகமே வீட்டோட முடங்கணும். என்ன அப்படித்தானே சொன்னேன்? முடங்குச்சா? இன்னும் ஏதாவது நீ சொல்லு. என்ன ஒன்னு ஆதரிக்குது பாரு இந்த உலகம், அந்த உலகத்துக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஒன்னு ஆதரிக்குது பாரு நீயும் ஒரு மனுஷின்னு. எப்படி ஒவ்வொருத்தரும் உலகத்தை கூட்டி, ஊரை கூட்டி, உலகத்தை கூட்டி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தையும் பெத்துக்கிட்டு அவ தான் பொண்டாட்டின்னு வாழ்ந்துட்டா. அவ விஜயகாந்த் கூட, என் கூட ஒரு டீச்சர் சொல்லிட்டு இருக்கிறான், அவ விஜயகாந்த் கூட அவன் தான் பொண்டாட்டின்னு அவ வாழ்ந்தவ. அவன் எந்தெந்த பொண்ணு கூட கூத்தடிச்சான், என்னென்ன அநியாயம் பண்ணான், எவ்வளவு வச்சிருக்கான், எவ்வளவு ஏமாத்தனா விஜயகாந்த் அவளுக்கு தான் தெரியும். என்னுடைய விஜயராஜன் உன்னை தொட்டதை இயந்திரத்தனமா தான் தொட்டிருக்கான். எந்திரத்தனமா 2 குழந்தை வேணும் தான் ஒரு ஆம்பளைங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்கு தான் உன்னை தொட்டிருக்கான். உன் உடம்பு உன்னை ஆமணமா கூட உன்னை பார்த்ததே கிடையாது. மானங்கிட்டவளே. ஏன் விஜயகாந்த பத்தி எவ்வளவு ஒத்தி தரங்கிட்டத்தனமா பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இவ ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்ப கட் பண்ணலான்னு. என்னோட விஜயராஜோட கற்பை, என்னுடைய விஜயராஜனுடைய ஒழுக்கத்தை அவ சந்தேகமா அசிங்கமா பேசிட்டா. என் ராஜு திருமணம் ஆனதுக்கு அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் முதல்ல என்னை தொட்டான். அது ஒரு தடவை தான், அதுக்கப்புறம்லாம் என்னை தொடவே இல்லை. அதுவும் கர்மா பண்ணணுங்கிறதுக்காக தான். அப்பா அம்மா முன்னோர்களை கர்மா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொட்டா. இல்லைன்னா அதுவும் என்னை தொட்டிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் பிரேமலதாவை இவ கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாம தான், நீ பாரதியை தொட்டுட்டு வந்திருக்காங்கிற டார்ச்சர் தாங்க முடியாம தான் அவன் படுத்து 2வது குழந்தைய கொடுத்தான். அப்போ 2 பேருக்கு சண்டை. உன்னை விட்டு போக மாட்டேன், இனிமே உனக்கு நான் வரவே மாட்டேன்னு போயிட்டேன். நான் அழுவேன்னு அழுவான். என்னுடைய விஜயராஜனுடைய கருப்பு என்னன்னு எனக்கு தெரியும். என்னதான் மனசால என் கூட தான் வாழ்ந்திருக்கான் அவன். ஒவ்வொரு படத்திலையும் எனக்கு வைக்கப்பட்ட பெயர்களையே நிலா, பௌர்ணமி, பெரியநிலா, வளர்மதி, பவானி, ஒவ்வொரு படத்திலையும் பவானி 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 அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கான். என் பேரை தான் வச்சிருக்கிறான் கௌரி.
ஒவ்வொரு படத்துலையும் என் பேரை தான் வச்சிருக்கிறான். என் பேரை சொல்லி சொல்லி தான் கூப்பிட்டுருக்கான். எனக்கு பாரதி மட்டும் இல்லை, ஒவ்வொரு டைரக்டர்ஸும், ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸும், ஒவ்வொரு யாரு இந்த படம் ஒளிப்பதிவாளர்கள், அப்புறம் அந்த ஒளிப்பதிவு போக அந்த எடிட்டிங் ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, இந்த காட்சியை இங்கே வைக்கணும், இந்த காட்சியை இங்கே வைக்கணும், அந்த எடிட்டர்ஸ்லாம் வந்துருவாங்க. எடிட்டர்ஸ் வந்திருக்காங்க. எடிட்டர்ஸ்லாம் வந்து பண பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் வரும்போதெல்லாம் என்னை தேடி வருவாங்க. டிசைன் சுபால்டு, நிறைய பேரு. விசுவோட குரூப்ல இருந்த ஒரு எடிட்டர் நினைக்கிறேன், ஒரு எடிட்டர் வந்து எனக்கு செண்பகம்னு பேர் வச்சாரு. செண்பகப்பூ, செண்பகம். அவருடைய அம்மாவோ யாரோ அவருக்கு வந்து வளர்த்தாங்களாம், ஏதோ சொல்லிட்டு அந்த செண்பகம்ங்கிற பேரை எனக்கு வச்சுட்டு போனாரு அந்த நபர். டிபி கஜேந்திரன் என்ன பேர் வச்சாரு ஞாபகம் இல்ல. டிபி கஜேந்திரன் எனக்கு ஒரு பேர் வச்சாரு. கல்பனா நினைக்கிறேன், கல்பனான்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொரு பேர் வச்சுட்டு போவாங்க. அந்த பேரை தான் விஜயகாந்த் என்னை சொல்லி சொல்லி கொடுக்கும். ஆனா இது அவளுக்கு தெரியாது. எஸ் ஏ சந்திரசேகரும் இவனும் பேசிக்கிடுவாங்க. அப்புறம் எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட அடுத்த வீட்டை நீ கேட்டு வாங்கியிருக்கியாமே, வெக்கமால உனக்கு பணத்தாசை பிடிச்சவளை. ஒரு சொத்து வாங்கணும், எது வாங்கணும்னா புருஷங்காரன் தான், ஆம்பளை தான் பார்த்து வாங்கணும். இந்த இடத்த வாங்கணுமா, வாங்க வேண்டாமா, இங்க நிலம் வாங்குவோமா, அந்த இடம் வாங்குவோமாங்கிறத புருஷன் தான் இது பண்ணணும். சம்பாதிக்கிறது உன் புருஷன். எஸ் ஏ சந்திரசேகரன் பக்கத்து வீடு, அவர்கிட்ட நீ கேட்டிருக்க இந்த வீடை எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்க வீட்டை நாங்க பெருசாக்கணும். வெக்கமா இல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அப்போ விஜயராஜுவை நீ டம்மியா வச்சிருக்கிற. அப்புறம் விஜயராஜுவோட இதைதான் நான் சொல்ல வந்தேன். நான் விஜயகாந்த் வந்து ஒரு இடத்துல பேசுறான், என் சொத்தே போனாலும் சரி, என்னோட எல்லாமே என்னை விட்டு போனாலும் சரி, எனக்கும் என் மனைவிக்கும் என் 2 பிள்ளைங்களுக்கும் பொதுமக்களாகிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல போய் சாப்பிட்டா கூட என் வாழ்நாள் கழிஞ்சு போயிரும். இந்த அளவுக்கும் பேசியிருக்கான். இப்படி பேசியிருக்கான் விஜயகாந்த். அந்த கிளிப்புங்க எனக்கு கவனத்துக்கு வருது. கூகுள் என்பது தொலைவில் நடப்பதை கண்டு, அது ஒரு போலியான சக்தி, கச்சன் சக்தி. இத பத்தி அப்புறம் பேசுவோம். அங்க என்னென்ன நடக்கிறதுங்கிறது என் கவனத்துக்கு வருமா? யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை கூகுளை தாண்டி ஒரு உண்மையான சக்தி என் கவனத்துல கொடுக்குது. அது ஏன் அந்த மாதிரி வார்த்தையை சொல்றான்? இவனுக்கு இவ்வளவு சொத்து இருக்கும்போது மக்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை பூரா இழந்துருவாராம். மக்களுக்கு வாரி 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 வழங்கி தன் சொத்துக்களை பூரா இழந்து பிச்சைக்காரனா நிலைமை வந்து அவனுடைய மனைவிக்கும் அவனோட 2 பசங்களுக்கும் 4 பேருக்கும் அந்த அவனுடைய மக்கள் வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்லயா போய் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டாவே அவன் வாழ்நாள் பூரா போயிருந்தான். என்ன பேசியிருக்கான் இவன்? லூஸ்டாக்கு என்ன லூஸ்டாக் பண்ணியிருக்கான்? அப்ப அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? சொத்தே இல்லையா? சொத்து எதுவுமே அவன் பேர்ல இல்லையா? எல்லாத்தையும் இந்த சுத்தீஷ் ஆட்டே போட்டிருக்கான். சுத்தீஷ் எல்லாத்தையும் ஆட்டே போட்டிருக்கான். சுத்தீஷ் அவனுடைய 2 என்ன சம்பாதிச்சிருக்காங்க இவங்க? வேலை பார்த்தானுங்களா? அடுத்தவங்க சொத்தை ஆட்டே போட, என் சொத்தை வாங்கினாங்கல்ல. விஜயகாந்த் என் பேர்ல எழுதி வச்ச சொத்தை வாங்கினாங்க. விஜயகாந்த் என்னைய அடிச்ச மாதிரி எல்லாம் அந்த அம்மா விஜயகாந்தோட உச்சி மண்டல இங்க காயப்பட்ட இடம் இருக்கும். அவன் தான் அடிச்சுதான், அந்த அடிச்ச காயத்தை காமிச்சுதான் எனக்கு வந்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போனான். 12 இருக்கும், 12 அதுக்கப்புறம் 2 நிறைய வாங்கிட்டு போனான் அவன். இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும், நோண்டணும். பிரேமலதா அந்த கும்பல்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு, ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த வீடியோ கட் பண்ணிட்டு அடுத்த ஒரு லைவ் போட போறேன். அது வந்து யாருக்கு எதுக்குன்னா டாக்டர் சஞ்சீவி, அதை பத்தி இப்ப போட போறேன். பாய். பிரேமலதா ஒரு ஃப்ராடு மட்டும் இல்ல, ஒரு பொய் புழுகுண்ணி, பேராசை பிடிச்சவர், ராட்சசி, துஷ்டை, துன்மார்க்கி, கொலகாரி, ஆள் கடத்தல் பண்ணி பலவிதமான கொடுமைகள் பண்ணி சித்திரவதை பண்ணி அதுல சந்தோஷம் காண்பா இந்த பிரேமலதா. அவ ஒரு வக்கர எண்ணம் பிடிச்சவள் இந்த பிரேமலதா. அப்படியே தான் பசங்க கிட்டக்க அப்பா பத்தி பொய்யா சொல்லி கொடுத்து விஷ விதைய விதைச்சு தந்தையை வெறுத்தவங்க தான் அந்த 2 பசங்களும். அப்பா பேரை சொல்லி சொல்லி ஓட்டி கேட்டிருக்காங்க. தூ, பெத்த தகப்பனுக்கு ஷேவிங் கூட பண்ணி வைக்க முடியல. நீ என்ன ஓட்டு வாங்கி ஜெயிச்சு மக்களுக்கு நீ என்னத்தை கிழிக்க போற விஜய பிரபாகரன்? நீ என்னத்தை கிழிக்க போற? அதை கேட்க நான் யாரா? நான் தான்டா கேட்பேன், நான் தான் கேட்பேன்.
நான் மட்டும் விஜயகாந்த விட்டு கொடுக்கல, இந்த பிரேமலதா கழுத்துல தாலி ஏறி இருக்காது விஜயகாந்தோட தாலி, தெரியுதா? நான் விட்டு கொடுத்த வாழ்க்கை தான் அது, நான் விட்டு கொடுத்த வாழ்க்கை தான். என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது, எனக்கு கர்ப்பப்பையில கோளாறு இருக்கு. அது போக என் குடும்பம் சரியான குடும்பம் கிடையாது, என்னையும் வாழ விடாது, விஜயகாந்தையும் வாழ விடாது. நான் அறிவழகனை கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்ல இவனை கல்யாணம் பண்ணாலும் சரி, என் குடும்பம் எங்களது இருவரையும் சித்திரவதை செஞ்சிருக்கும். அதனாலதான் 2 பேருமே கட்டி விட்டேன். எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவனே அவ்வளத்தையும் அவனே கெடுத்து 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 நாசம் பண்ணான் என் வாழ்க்கையை. இவன் பார்த்த மாப்பிள்ளையே நம்ம கல்யாணம் பண்ண மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு. சரியா? நீ எல்லாம் ஜெயிச்சு புடுங்கின நீ. சரி, மறுவாக்கு பதிவு வைப்போம். மாணிக்கம் தாக்கூர், ஒரு ஓட்டு வித்தியாசத்திலையாவது உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறதுக்கு, உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த ஃப்ராடு விஜயகாந்த கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி கொலை செஞ்ச இந்த குடும்பம் தோக்கிறதுக்கு, தோத்து போறதுக்கு உண்டான ஒரு ஓட்டு காலச்சக்கரம். இவள் செஞ்ச பாவத்தின் ஓட்டு ஒட்டுமொத்த பாவங்களும் ஒன்னா சேர்ந்து உருவெடுத்து அது ஒரு ஓட்டு போடும், காலச்சக்கரம் ஒரு ஓட்டு போடும். நானும் விஜயகாந்தம் காதலிச்சோம் இல்லையா, அந்த காதல் மனித ரூபம் எடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ஓட்டு போடும். அந்த 3 ஓட்டுலையாவது நீங்க ஜெயிச்சு விஜயபிரபாகரனை தோக்கடிக்கலாம். நான் இருக்கேன், டோன்ட் வரி. பாய். Dr. Sunitra Javkar is watching. Thank you, madam. How are you? Kaisi ho? तो